الله أكبر الله أكبر الله أكبر أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على السلام. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم.
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய மேற்கோள்களை ஆதாரமாக கொண்டு நான் கடந்த ஹுத்பாக்களில் இறை ஞானம் பெறும் வழிகள், இறை நேசத்தை பெறும் வழிகள், அல்லாஹ் தஆலாவுடைய சுய இருப்பை குறித்த விளக்கம் ஆகியவற்றை கொடுத்து வருகிறேன். இன்று நான் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய மேற்கோள்களை எடுத்து வைத்தவாறு அன்னாரின் அறிவு கருவூலங்களில் இருந்து சில சான்றுகளை எடுத்து வைப்பேன். அவற்றில் அன்னார் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தின் உண்மை நிலை, அதனை பெறுவதற்கான சில வழிகள், அதன் முக்கியத்துவம், தமது ஜமாத் அதை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹ் தஆலாவை பெறுவதற்கு அசல் நன்னெறிகள் அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளன என்பதை உணர வேண்டும். அவன் புறமிருந்தே நன்மைகள் வருகின்றன. இறைவனது போதனையை கடைபிடிப்பதன் மூலம் அது கிடைக்கிறது. இதன் விளைவு இறைவனது வெகுமதிகளும் அவனது நெருக்கமும் ஒரு மூமினுக்கு கிடைக்கிறது. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூறுகிறார்கள், உண்மையில் அல்லாஹ்விடத்தில் அன்றி வேறு எங்கும் நன்மை இல்லை. அனைத்து உயர் நல்லொழுக்கங்கள், நன்மைகள் அவனுக்கே உரியவை. எந்த அளவுக்கு ஒருவர் தனது நஃப்ஸின் விருப்பத்தினை முற்றாக அழித்துவிட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை மட்டுமே பெற்றாரோ அந்த அளவு இறை நல்லொழுக்கங்கள் அவரது நஃப்ஸில் பிரதிபலிக்கின்றன. அதாவது அவரது நஃப்ஸின் விருப்பங்கள் இஷ்டங்களில் இருந்து உயர்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக முயற்சிக்கும் போது பிறகு அவனது நெருக்கம் அவருக்கு கிடைத்தே விடுகிறது. இறை நல்லொழுக்கங்கள் அவரது நஃப்ஸில் பிரதிபலிக்கின்றன. இதன் விளைவாக மனிதன் தனது நஃப்ஸை விட்டு உயர்ந்து தனது சுய விருப்பங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலாவிடம் மூழ்கிவிட முயற்சிக்கும் போது பிறகு அல்லாஹ்வின் நல்லொழுக்கங்கள், அல்லாஹ்வின் நிறம், அல்லாஹ்வின் சாயல் அவனிடம் தென்பட தொடங்குகிறது. பிறகு அவன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சாயலில் உருவேற்றப்படுவான் என்றால் அவனது கட்டளைகளின்படி அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். கூறினார்கள், அடியானுக்கு இந்த சிறப்பும் பண்புகளும் கிடைக்கும் என்றால் இது இறைவனது நெருக்கத்தால் மட்டுமே கிடைக்கும். அதுவே தேவையானதும் கூட. ஏனென்றால் படைப்பினங்கள் ஒரு பொருட்டே அல்ல. எனவே உயர் நல்லொழுக்கங்களின் பிரதிபலிப்பு திருக்குரானை முழுமையாக பின்பற்றுபவருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா அத்தகைய உள்ளத்தில்தான் பிரதிபலிக்கின்றான். அவரிடமிருந்துதான் அவன் வெளிப்படுகின்றான். அத்தகையவர் திருக்குரானை முழுமையான முறையில் பின்பற்றுவோராக இருப்பார்.
पैरवी कर इत्तिबा कर கூறினார்கள், நம்பத்தகுந்த அனுபவம் இதனை தெரிவிக்க முடியும். यह बतला सकता है தூய தெளிந்த ஆன்மீக சிந்தனையாலும் और रूहानी ज़ौक़ और मोहब्बत அன்பாலும் நிரப்பப்பட்ட உயர் நல்லொழுக்கங்கள் फाजला उनसे இத்தகையவர்களிடமிருந்து வெளிப்படுகின்றன. दुनिया में नहीं पाई जाती. அவர்களுக்கு இணையாக உலகில் எவரையும் காண முடியாது. मुंह से हर शख्स दावा कर सकता है और लाफो गुदाफ के तौर पर ஒவ்வொருவரும் வாயினால் வாதம் செய்தாலும் सकती है. வாயிழப்பதற்கு ஒவ்வொரு நாவும் தான் அசையும். ஆனால் वादा है நம்பத்தகுந்த அனுபவம் என்ற குறுகிய வாசல் வழியே यही लोग हैं அமைதியுடன் வெளிப்படுபவர்கள் இம்மக்களே ஆவர். अल्लाह के फाजला जाहिर करते भी हैं மற்றவர்கள் சிறிது உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டினாலும் கூட அதனை பகட்டாகவும் செயற்கைத்தனமாகவும் வெளிக்காட்டுகிறார்கள். होने की कोशिश करता है. कुरान शरीफ के अहकाम और அல்லா தாலாவின் சாயலில் உருவேற்றப்பட முயற்சிப்பவர், होंगे दूसरी दुनिया में திருக்குரானின் கட்டளையின்படி அமல் செய்ய முயற்சிப்பவர் ஆகியோரிடமே நம்பத்தகுந்த நல்லொழுக்கம் வெளிப்படும். यह बज़ाहिर உலகில் இவர்களைத் தவிர வேறு எவரும் உயர் நல்லொழுக்கத்தை तसन्नुह है, बनावट है. வெளிப்படுத்துகிறார் என்றால் फरमाया और अपनी आलूद அல்லது வெளிப்படையாக நல்லொழுக்கம் வெளிப்படுவதாக தெரிகிறது என்றால் அது போலியானது, பகட்டானது, செயற்கைத்தனமானது ஆகும். जंग लगे हुए हैं, उनको छुपाया होता है, கூறினார்கள், नहीं होते, தனது மாசுகளை மறைத்துக் கொண்டு लेपक होती होती. தனது நோய்களை அமுக்கி வைத்துக் கொண்டு பொய்யான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களிடம் அழுக்குகளும் கரைகளும் உள்ளன, अपनी झूठी तहजीब दिखलाते हैं, அவை மறைக்கப்பட்டுள்ளன. तो सब कुछ हमने நல்லொழுக்கம் அவர்களிடம் இருப்பதில்லை, வெளிப்படையான செயற்கைத்தனமே இருக்கிறது. आजमाया जाता है, கூறினார்கள், பொய்யான நல்லொழுக்கத்தை காட்டுகிறார்கள். में होते हैं, அவர்கள் சிலவற்றை மறைக்கின்றார்கள். சின்னஞ்சிறு சோதனைகளின் போது அவர்களின் செயற்கையான திரைகள் அகற்றப்பட்டு அவர்களின் மாசுகள் வெளிப்படுகின்றன. सब அவர்களுக்கு சோதனை வரும்போது அவை வெளியே வந்துவிடுகின்றன. कितना है ये पता लग जाता है, सच को कितना छुपाया जा रहा है ये पता लग जाता है, அவர்களுடைய வழக்குகளின் போது दिखाया जा रहा அவர்கள் என்ன தரத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து போய்விடுகிறது. பொய், உண்மை, யதார்த்த குணம் அனைத்தும் வெளியே வந்து விடுகின்றன. எவ்வளவு பொய் அவர்களிடம் உள்ளது என்று தெரிந்து விடுகிறது. உண்மை எவ்வளவு மறைக்கப்படுகிறது என்றும் தெரிந்து விடுகிறது. है कि एक जगह எந்த அளவுக்கு நல்லொழுக்கம் காட்டுகிறார்கள் என்று தெரிந்து விடுகிறது. जाहिर ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை உதாரணமாக எடுத்து வைத்தார்கள். बने फिरते थे, इनकी मजलिस में फैसला हुआ ஓரிடத்தில் பெரும் படித்தவர்களின் ஒரு சபையில் சமூகத்தின் होनी चाहिए. பெரிய மனிதர்களாக தம்மை காட்டிக் கொண்டிருப்பவர்களின் ஒரு சபையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ये था இன்றைய சபை ஒரு யதார்த்தமான சபையாக இருக்க வேண்டும் என்பதே அம்முடிவு. तो वहां की कली खुली அன்னார் கூறுகிறார்கள், அவர்களின் யதார்த்த நிலையின் தகுதி எவ்வாறு இருந்ததென்றால் அனைத்து வீணான அனாச்சாரமான காரியங்களும் நடந்தன. அவர்கள் அனைவரின் லட்சணமும் அங்கு வெளிப்பட்டு விட்டது. और मुआशरत का கூறுகிறார்கள், பகட்டான செயற்கையான நல்லொழுக்கங்களை காட்டுகின்றனர். அவர்களுள் பெரும்பாலார் அவ்வாறு செய்ய காரணம் दिखाए जाते हैं, உலகம் மற்றும் சமுதாயத்தின் அமைப்பில் அதனை காணுகின்றார்கள். दुनियावी बातें हैं जो मुआशरा है, நல்லொழுக்கம் செயற்கையாகவும் பகட்டாகவும் அவர்கள் காட்டுவது அவர்களின் உலக விவகாரங்கள், அவர்களின் சமுதாயம், இவற்றில் மேற்கண்ட பண்புகளை காட்டுவது தேவையானது என்று கருதுகின்றார்கள். कि அதனால்தான் லாபம் ஏற்படும் என்று நினைத்து செய்கின்றார்கள். अगर अपनी अंदरूनी आलाइशों की हर जगह पैरवी நல்லொழுக்கம் காட்டப்படுகிறது, फिर मुहिमात मुआशरत में அதுவன்று இறை திருப்தியை பெறுவதற்காகவன்று. अगर கூறினார்கள், அவர்கள் தமது அந்தரங்க அழுக்குகளை எல்லா இடத்திலும் आलाइशन में शामिल हुई हुई हैं, மேற்கொண்டால் अगर சமுதாயத்தில் அவர்களது மதிப்பு குறைந்து போய்விடும். तो जो कुछ அவர்களின் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளின் பின்னால் சென்றால் அவர்களின் உலகியல் பணிகளையும் அது பாதிக்கும். पड़ेगा. इसलिए எனவே அந்த நல்லொழுக்கம் காட்டுவதன் நோக்கம் கூட முழுக்க முழுக்க சுயலாபம் கருதியே ஆகும். ना कि अखलाक நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பதற்காகவன்று, लागू करना, நல்லொழுக்கம் மூலம் இறை திருப்தியை பெறுவதற்காகவன்று. நல்லொழுக்கத்துடன் நடப்பது பிறருக்கு நலன் பயக்க வேண்டும் என்பதற்காகவன்று. फरमाया और अगर ஒருவர் தமது இயல்பினால் நல்லொழுக்கத்தின் விதை அவர்களிடம் இருந்தாலும் उनमें भी பெரும்பாலும் நப்சின் விருப்பங்கள் என்னும் முட்களால் அழுத்தப்பட்டு விடுகிறது. होठों के नीचे दबा रहता है, நப்சின் சுய நோக்கங்களின்றி जैसे अगर மாசற்ற முறையில் அல்லாஹுக்காக மட்டுமே
நல்லொழுக்கம் செய்யப்படாவிட்டால் அது தனது முழுமையை எட்டாது. पहुंचे और खालिसन लिल्लाह उन्हीं में वो तुखम कमाल को पहुंचता है. மாசற்ற முறையில் அல்லாஹுக்காக நல்லொழுக்கம் காட்டியவரின் விதையே அவன் அல்லாதவற்றின் மாசுகளிலிருந்து அகற்றப்படுகிறது. बकुल्ली खाली पाकर खुद இறைவனே முற்றிலுமாக அவரது நஃப்ஸை தூய்மையால் நிறைத்து விடுகிறான். இறைவனுக்காக எல்லாவற்றையும் செய்பவர் அவன் அல்லாத மாசுகளை விட்டு முற்றிலுமாக தூய்மையாகின்றனர். பிறகு அல்லாஹ் தஆலா தனது நல்லொழுக்கத்தால் அவரை நிறைத்து விடுகின்றான். அவர்களின் உள்ளத்தை அந்த நல்லொழுக்கத்தின் மீது எந்த அளவு அன்பை ஏற்படுத்தி விடுகிறான் என்றால், वो अखलाक ऐसे प्यारे कर देता है அவருக்கு தண்ணீர் எவ்வளவு பிடிக்குமோ அதனை போன்று. बस वो लोग फानी होने की वजह से அம்மக்கள் தம்மை மாய்த்து விட்டதன் காரணத்தால் कर लेते हैं, தஹல்லுகு பிஅக்லாகில்லா, हो जाते हैं, जिनकी तवस्सुल அல்லாஹ்வின் நல்லொழுக்கங்களை தம்மிடம் மேற்கொள்வது என்ற அந்தஸ்தை எந்த அளவு பெற்று விடுகிறார்கள் என்றால் लाल उनको அவர்கள் இறைவனின் ஒரு கருவியாக மாறிவிடுகின்றனர். यानी अखलाक அவன் மூலமாகவே அவர்கள் தமது நல்லொழுக்கத்தை பெறுகிறார்கள் என்றும், அவர்களது பசியையும் தாகத்தையும் கண்டு அவன் சுவைமிக்க நீரை அவன் தனது பிரத்யேக ஊற்றுச்சுனையிலிருந்து பருகத் தருகின்றான். அதாவது ஆன்மீக நல்லொழுக்கம் என்ற இனிய நீரை பருகத் தருகின்றான். की तरह उसकी मोहब्बत के दरिया में हमेशा फितरतन तैरने वाले हैं. பிறகு கூறினார்கள், ஓரிடத்தில் இறை நெருக்கம் பெறும் வழிகள் பற்றி रात में फना हो जाता கூறுகிறார்கள். बस இறைவன் ஏமாறக்கூடியவன் அல்ல. सच्चे रास्तबाज का नहीं हो सकता. அவன் எத்தகையவரை தனது சிறப்பான நெருக்கம் பெற்றவராக்குகிறான் என்றால் दर हकीकत அவர்கள் இயல்பாகவே மீனை போன்று அவனது அன்பின் நதியில் நீந்துபவர்களாக இருக்கின்றனர். न होगा. அவனுக்காகவே அவர்கள் இருக்கின்றனர். அவனுக்கு கட்டுப்படுதலில் மாய்ந்து போகின்றனர். गोया खुदा ताला ने अपने बंदों को எனவே இறைவனை தவிர எல்லாரும் அசுத்தமானவர்களே, और ज्ञान का ये कॉल है எவரும் பரிசுத்தமானதில்லை, ஆகவும் முடியாது என்பது ஒருபோதும் ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் கூற்றாக இருக்க முடியாது. हाँ இது ஒரு சில மக்களின், சில மதத்தினரின் கொள்கையாகும். அதாவது இறைவன் தனது அடியார்களை வீணாக படைத்துள்ளான் போலும். उससे उसकी याद में मसरूफ रहते हैं. खुदा ताला अपनी மாறாக உண்மையான மாரிஃபத் மற்றும் ஞானத்தின் கூற்றாவது तब वो भी उस पाकी से जिली तो மனித குலத்தில் ஆதிகாலம் தொட்டே இறைவனது நடைமுறையாவது அவன் தன் மீது அன்பு கொண்டவர்களை தூய்மைப்படுத்துகின்றான். ஆம், உண்மையான தூய்மையின் ஊற்று இறைவனே ஆகும். ये अखलाक के फाजला और नेकियां அம்மக்கள் இறை நினைவு, வணக்கங்கள், இறை நேசம் ஆகியவற்றின் மூலம் அவனை ஞாபகம் செய்து அதில் மூழ்கி இருக்கின்றனர். இறைவனும் தனது ताला ने हमारे सामने रखी है. பண்பை அவர்கள் மீது போட்டு விடுகின்றான். वसल्लम की அதன் மூலம் இறைவனிடம் யதார்த்தமாக காணப்படுகிற தூய்மையிலிருந்து அவர்களும் நிழலான முறையில் பங்கு வருகின்றார்கள். कि अदना பிறகு கூறினார்கள், இந்த உயர் நல்லொழுக்கங்களையும் நன்மைகளையும் மேலும் இறைவனது நெருக்கத்தை பெற தேவையான ஊடகமாகவும் முன்மாதிரியாகவும் போதனையாகவும் இறைவன் வைத்துள்ளான். அது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவர். इक्तिदा उस इमाम रसूल के हासिल हो सके. कोई मर्तबा அன்னாரை முழுமையாக பின்பற்றுவதில் அவை அடங்கியுள்ளன. इज्जत और कुर्ब का இந்த வகையில் அன்னார் கூறுகிறார்கள், சிராத்துல் முஸ்தகீம் உடைய ஒரு கீழ்நிலை அந்தஸ்து கூட और अपने नबी நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் ஒருபோதும் மனிதனுக்கு கிடைக்க முடியாது. मुकाम பிறகு நேர்வழியில் உயர் தகுதி அந்த இமாமுர் ரசூலை பின்பற்றாமல் எப்படி கிடைக்க முடியும்? जुज सच्ची और कामल எந்த ஒரு தகுதி முழுமையும், अपने नबी सल्लल्लाहु எந்த ஒரு கண்ணியம் மற்றும் நெருக்கத்தின் நிறைவும் कर ही नहीं. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாகவும் உண்மையாகவும் பின்பற்றாமல் பெறவே முடியாது. நாம் எதையும் பெற முடியாது. फिर इस्लाम की हकीकत क्या है? எது கிடைத்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதனால் நிழலாகவும் அன்பளிப்பாகவுமே கிடைக்கிறது. मयार तक पहुंचाना चाहिए. आप फरमाते हैं பிறகு இஸ்லாத்தின் உண்மை நிலை என்ன? ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீமுக்கு எந்த அளவு நெருக்கத்தின் தகுதியை எட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். तमाम इरादों से खोए जाना இஸ்லாத்தின் உண்மை நிலை என்னவென்றால் தமது கழுத்தை குர்பானி ஆட்டை போன்று இறைவன் முன் வைத்து விடுவதாகும். और उसकी मोहब्बत जाती से தமது எல்லா விருப்பங்களையும் அழித்து விடுவது, இறைவனது அன்பில் மூழ்கி விடுவது, इताअत कर இறைவனில் மாய்ந்து தம் மீது ஒரு மரணத்தை ஏற்படுத்தி விடுவது, அவனது விருப்பத்தின் சாயலை தம்மிடம் முழுமையாக ஏற்றவாறு அவன் மீது கொண்ட அன்பின் எழுச்சியால் அவனுக்கு கட்டுப்படுவது,
और ऐसा दिल வேறு எந்த அடிப்படையிலும் இதனை செய்யாதிருப்பது, और ऐसी जुबान हासिल करना அவனுடன் மட்டுமே பார்க்கின்ற கண்ணை பெறுவது, அவனுடன் மட்டுமே கேட்கின்ற காதை பெறுவது, और इंसानी को अपनी முழுக்க முழுக்க அவன் முன் குனிந்துள்ள உள்ளத்தை பெறுவது, அவன் கட்டளையினால் மட்டுமே பேசுகின்ற நாவை பெறுவது, இது எத்தகைய இடம் என்றால் இதில் எல்லா करके சுலூக் என்ற ஆன்மீக தேடுதலும் முடிந்து விடுகிறது. हालात में से भी गुजरे மனித ஆற்றல் தமது பொறுப்பில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடுகிறது. तौर पर इंसान की மனிதன் உழைத்து இறைவனை பெறுவதற்காக எல்லா வகையான கஷ்டங்களையும் கடந்து இறைவனை பெற முயற்சிப்பதற்கு சுலூக் என்று பெயர். दोबारा பிறகு கூறினார்கள், जिंदगी बख्शती है और वो खुदा के लजीज कलाम से मुशर्रफ होता है. முழுமையான முறையில் மனிதனின் தீய விருப்பங்களின் மீது மரணம் வந்து விடுகிறது. इन्हें दरियाफ्त नहीं कर सकती. அப்போது இறைவனது கருணையானது அவனது உயிருள்ள வார்த்தைகள் மற்றும் அவனது பிரகாசமான ஒளியுடன் மீண்டும் அவருக்கு ஒரு வாழ்வை வழங்குகிறது. मिन हब्लिल वरीद அவர் இறைவனது இனிமையான வார்த்தைகளால் சிறப்பிக்கப்படுகிறார். நுட்பத்திலும் நுட்பமான அந்த ஒளி फानी इंसान को मुशर्रफ அறிவால் கண்டறிய முடியாதது, तब वो वक्त आता है கண்களால் சென்றடைய முடியாதது. அந்த இறைவன் தானே அவர் உள்ளத்திற்கு அருகில் வந்து விடுகிறான். खुदा को उन नई அவன் கூறியது போன்று அவன் கூறுகின்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், उसकी नूर की நாம் அவனது உயிர் நாடியை விட அவனுக்கு அருகில் இருக்கிறோம். இவ்வாறு இறைவன் तब मजहब की गरज खत्म हो जाती है. மாய்ந்துவிட்ட அம்மனிதனுக்கு सिफली जिंदगी தனது நெருக்கத்தை காட்டுகின்றான். वजूद पर से அப்போது அந்த நேரம் வருகிறது, அவரது பார்வையின்மை அகன்று கண்கள் ஒளி பெறுகின்றன. गंदा चोला जो उसका அப்போது மனிதன் தனது இறைவனை புதிய கண்களால் காணுகின்றான். அவனது குரலை கேட்கின்றான். அவனது ஒளியின் போர்வையால் தாம் போர்த்தப்பட்டிருப்பதாக அறிகிறார். அந்த நிலையில் மார்க்கத்தின் நோக்கம் நிறைவேறுகிறது. एक नया लिबास पहनता है जो नूर होता है जिसमें மனிதன் தனது இறைவனின் தரிசனத்தால் இச்சைகள் நிறைந்த கீழான வாழ்க்கை என்னும் ஆடையை, அசுத்தமான ஆடையை தமது இருப்பிலிருந்து வீசி எறிந்து விடுகிறார். दुनिया में दीदार और गुफ्त இவ்வளவு நெருக்கம் மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அசுத்தமான வாழ்வென்னும் ஆடையை, உலக விவகாரங்களை மனிதன் எரிந்து விடுகிறான். के इस्तिग़फ़ार ஒளி என்னும் ஆடையை அணிகின்றான். அதாவது புதிய ஆடையை அம்மனிதன் அணிகின்றான். दो माने அது ஒளியாகும். அவன் வாக்குறுதி தரப்பட்டதற்காகவோ खुदा की मोहब्बत அல்லது மறுமையின் எதிர்பார்ப்பில் அங்கு இறைவனின் தோற்றம் என்ற சொர்க்கம் கிடைக்கும் என்ற நினைப்பினால் அல்லாமல் இவ்வுலகிலேயே இறை தோற்றத்தையும் சொர்க்கத்தையும் இறைவனின் நியமத்துகளையும் பெற்றுவிடுகின்றான். मदद चाहना ये इस्तिग़फ़ार तो பிறகு இஸ்திக்ஃபாரின் இரு வகைகளை விளக்கும் போது கூறுகிறார்கள், இஸ்திக்ஃபாருடன் சேரும்போது ஈமானின் வேர்கள் உறுதியாகின்றன. இது திருக்குரானில் இரு பொருள்களில் வருகிறது. ஒன்று, ஒருவர் தனது உள்ளத்தை இறைவனின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு தனிமையில் எழுச்சி கொள்கின்ற பாவத்தை இறை தொடர்பின் மூலம் தடுத்து நிறுத்துதல், अलग होना अपनी तो இறைவனுடன் ஒன்றிணைந்து அவனிடம் உதவி வேண்டுதல். அந்த இஸ்திக்ஃபார் இறை நெருக்கம் பெற்றவர்களுடையதாகும். वही हो जाएगी हमारी. इसलिए इस्तिग़फ़ार ஒவ்வொரு கணத்திலும் இஸ்திக்ஃபார் செய்வது खुदा अपनी मोहब्बत எப்போதும் இறைவனது எண்ணம் உள்ளத்தில் இருப்பதற்கும் அல்லாஹ்வின் அன்பு மனிதனிடம் உருவாவதற்கும் ஆகும். இந்த இஸ்திக்ஃபார் இறை நெருக்கம் பெற்றவர்களுக்கு உரியதாகும். दरख्त जमीन में लग जाता है. ஒரு கணத்திற்கேனும் இறைவனை விட்டு தனித்து விடுவது அழிவு என்று கருதி அதற்காக அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். அதன் மூலம் இறைவன் सवाल से बच தன் அன்பால் அவர்களை அணைக்க வேண்டும் என்று. इस्तिग़फ़ार रखा गया. இரண்டாவது வகை இஸ்திக்ஃபார் எதுவெனில், इस बात की பாவத்திலிருந்து வெளிப்பட்டு இறைவனை நோக்கி ஓடுதல். कई मरतबे மரம் பூமியில் பதிந்திருப்பது போன்று உள்ளம் இறைவன் மீது கொண்ட பிரியத்தால் பலகீனங்களை விட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தல். அதன் மூலம் தூய வளர்ச்சி ஏற்பட்டு பாவத்தின் வறட்சி மற்றும் வீழ்ச்சியிலிருந்து தப்புவதற்காக முயற்சி செய்தல். இந்த இரு நிலைகளின் பெயரும் இஸ்திக்ஃபார் ஆகும். इल्हाम तो இறைவனை அறிவதில் பல படித்தரங்கள் உள்ளன. लेकिन அவற்றுள் மிக உயரிய படித்தரம் இறை நெருக்கமாகும். அதன் மூலம் சரியான கோணத்தில் இறைவனை அறிய முடிகிறது. बरगुज़ीदा से जुड़कर ही मिलता है. எனவே मुसलसल अल्लाह ताला நான் உண்மையான கனவு கண்டுவிட்டேன் அல்லது எனக்கு கஷ்ஃபு ஆன்மீக காட்சி வந்துவிட்டது அல்லது இல்ஹாம் வந்துவிட்டது என்று நாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது.
பல்லாமுக்கு கூட இல்ஹாம் வந்தது. बंदे का मकसूद அப்படி இருந்தும் அவன் தடுமாறிவிட்டான். எனவே இறை நெருக்கத்தை தேடுங்கள். खुदा नूर है। ஆனால் இறை நெருக்கம் இறைவனது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் இணைவதன் மூலமே கிடைக்கும். वो शख्स जो அவருக்கு இறைவன் इस नूर के लवाजम को देखता है, தொடர்ந்து தனது ஒளியை அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான். இறைவனது திருப்தி அந்த அடியானுக்காக பிறகு குறிப்பானதாகி விடுகிறது. கூறுகிறார்கள், இறைவன் ஒளியாவான். அவன் கூறுவது போன்று, அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். இந்த ஒளியின் வெளிப்படையான அடையாளங்களை மட்டுமே பார்ப்பவர் தூரத்திலிருந்து புகையை பார்ப்பவரை போன்றவராவார். फरमाया कि और नीज ஆனால் அவர் நெருப்பின் ஒளியை பார்க்கவில்லை. को जलाती है। எனவே அவர் ஒளியின் பயனை பெறாதவராகவே இருக்கிறார். बशरियत ஒளியின் பயன் இறைவனது திருப்தியில் மூழ்கி விடுவதன் மூலமே கிடைக்கிறது बशरी तकाज़े கூறினார்கள். மேலும் இறைவன் इंसान के அதன் வெப்பத்தின் மூலம் மனித மாசுகளை எரித்து விடுகிறான். அந்த ஒளியின் பயனையும் அடையவில்லை, வெப்பத்தின் பலனையும் அடையவில்லை. जो इन गंधों को जलाती है। फरमाया कि बस वो लोग அதாவது மனிதனாக இருப்பதனால் மனிதனிடம் சில அழுக்குகள் ஏற்பட்டு விடுகின்றன. खुदा ताला के वजूद पर दलील அவை அவனை சூழ்ந்துள்ளன. जैसे उलमा அந்த வெப்பத்தையும் மனிதன் இழந்து நிற்கிறான். அதாவது அழுக்குகளை जो எரித்து விடுகிற அந்த நெருப்பையும் அவன் பெறவில்லை. जो इस्तेदाद कुशूफ और रोया है खुदा ताला की हस्ती को, கூறினார்கள், मगर खुदा அம்மக்கள் की रोशनी से बेनसीब। அறிவிக்கப்பட்ட சான்றுகள் மூலம் அல்லது அறிவுபூர்வமான சான்றுகள் மூலம் அல்லது யூகத்திற்கிடமான இல்ஹாம்கள் மூலம் இறை இருப்புக்கு சான்று எடுக்கின்றார்கள். इल्हामात भी बाज़ दफ़ा या ख्वाबों पे जन करते हुए उनको खुदा ताला உதாரணமாக வெளிப்படையான உலமாக்கள், தத்துவஞானிகள் இம்மக்கள் தமது ஆன்மீக ஆற்றல்கள், ஆன்மீக காட்சி காணும் தகுதிகள், கனவுகள் மூலம் இறை இருப்பிற்கு ஆதாரத்தை को मानते हैं, கேட்கிறார்கள். அவர்கள் இறைவனது நெருக்கத்தின் ஒளியிலிருந்து வாய்ப்பிழந்தவர்களாக உள்ளனர். கூறுகிறார்கள், அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆதாரங்கள் உள்ளன. சிலவேளை இல்ஹாம்கள் அல்லது சில கனவுகளை வைத்து யூகித்து இறை இருப்பின் மீது இறைவன் இருக்கிறான் என்று உறுதியும் கொள்கின்றனர். வெளிப்படையான உலமாக்கள் இதை வைத்துதான் இறைவனை நம்புகிறார்கள். தத்துவஞானிகளின் ஆன்மீகம் எந்த அளவுடன் நிற்கிறது என்றால், அவர்களுள் சிலருக்கு ஆன்மீக காட்சிகள், நல்ல கனவுகள் காணும் தகுதியும் இருக்கிறது. இதனால் அவர்கள் இறைவனை நம்புகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் இருந்தும் இறைவனின் நெருக்கத்தின் ஒளியில் இருந்து வாய்ப்பு இழந்தவர்களாகவே உள்ளனர். கூறுகிறார்கள், அத்தகைய மனிதர் தூரத்திலிருந்து நெருப்பின் புகையை பார்க்கிறார், ஆனால் நெருப்பின் ஒளியை பார்க்கவில்லை. புகையை ஆய்வு செய்துவிட்டு நெருப்பின் மீது உறுதி கொள்கிறார். பிறகு நெருக்கத்தின் படித்தரங்களை பற்றி விளக்கியவாறு கூறுகிறார்கள், இறை நெருக்கத்தின் படித்தரங்களும் ஏகனாகி அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்வதன் படித்தரங்களும் பல வகைப்பட்டவை. அல்லாஹ் தாலாவை சந்திப்பதற்கான தகுதிகளில் பல படித்தரங்கள் உள்ளன. ஒரு மனிதர் இறைவனின் நெருக்கம் பெற்றவராக இருந்தும் கூட அவரை விட நெருக்கத்திலும் நேசத்திலும் உயர்ந்த நிலையிலுள்ள மனிதருடன் மோதுகிறார். இறுதி விளைவு, குறைந்த தரத்தில் இறை நெருக்கம் பெற்ற அம்மனிதர் அழிந்து போவது மட்டுமின்றி ஈமானை இழந்தவராக மரிக்கிறார். உதாரணமாக மூசாவுக்கு எதிராக பல்லம்பாவூருடைய நிலை அவ்வாறே இருந்தது. பிறகு கூறுகிறார்கள், இந்த இறை நெருக்கத்தின் மிக உயர்ந்த தகுதியை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தார்கள். இப்போது நாம் பார்க்கிறோம், இக்காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணத்தினால் ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை தந்தான். आज இன்று இக்காலத்தில் அன்னாரை விட்டு தனியாக ஒருவர் இறை நெருக்கத்தை தேடினால் इस कुर्ब की அவரது முடிவு பிறகு பல்லம்பாவூர் முடிவை போன்றே ஆகும். बलम जैसा பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கம் திருக்குர்ஆனை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கிறது. कुरान करीम की पैरवी से मिलता है। அத்தகைய நெருக்கம் பெற்றோருக்காக இறைவன் அடையாளங்களை காட்டுகிறான். खुदा ताला வாய் பேச்சு ஒன்றுக்கு உதவாது. கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை உண்மையாக பின்பற்றுபவரை எதிர்ப்பவரிடம் हर एक இறைவன் தனது பயங்கரமான அடையாளம் மூலம் அவரது உண்மையை நிரூபித்து காட்டிவிடுகிறான். रो है, खुदा அவனது வசனங்களை பின்பற்றுகிற அடியாருடன் कर देता है, அவன் இருக்கிறான். उस बंदे के साथ है जो उसने அவன் லேக்ராமிடம் வெளிப்படுத்தி காட்டியது போன்று लेखराम पर जाहिर किया। அவனது மரணம் எந்த நிலையில் நிகழ்ந்ததென்றால், இறைவன் அவனது மரணத்தின் மூலம் இஸ்லாத்தின் உண்மையின் மீது முத்திரை பதித்து விட்டான் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தான். पर खुदा சுருக்கமாக, இறைவன் உயிருள்ள செயல்பாடுகளுடன் की पैरवी करने वाले திருக்குர்ஆனை பின்பற்றுபவரை कुर्ब ஈர்த்து मीनार
पहुंचा देता है। फिर आप फरमाते हैं அவரை நெருக்கத்தின் உயர்ந்த மினார் வரை கொண்டு சென்று விடுகிறான். याद रखनी चाहिए பிறகு அன்னார் கூறினார்கள், ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். दुनिया में ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பயனுண்டு. नबातात से लेकर உலகத்தில் பாருங்கள், फूलों तक भी कोई चीज ऐसी नहीं जो इंसान के लिए मनफत மிக உயர்ந்த தரமுடைய கனிமப் பொருட்கள் முதல் சிறு சிறு புழு பூச்சிகள் வரை மனிதனுக்கு பயன் தராத ஒன்றுமே இல்லை. या समावी अल्लाह ताला எல்லா பொருள்களும் அவை வானத்தில் உள்ளவையாக இருக்கட்டும், பூமியில் உள்ளவையாக இருக்கட்டும், அவை அல்லாஹ்வுடைய பண்புகளின் நிழல்களும் பதிவுகளுமாகும். किस कदर नफा और सूद होगा। அவனது பண்புகளில் கூட பலன் மட்டுமே தான் உண்டென்றால் அவனது சுயம் எத்தனை நலனை கொண்டதாக இருக்கும். तो अपनी गलती और नाफहमी की वजह से அவ்விடத்தில் ஒன்றை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். மனிதன் இப்பொருள்களில் இருந்து நஷ்டமடைகிறான் என்றால் தனது தவறாலும் புரிந்து கொள்ளாமையாலுமே ஆகும். है ही नहीं। அதன் பொருள் அப்பொருள்கள் நஷ்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. नुकसान उठाते இறை கட்டளையில் அந்த பொருளில் ஏதோ பலகீனம் ஏற்பட்டது என்பதல்ல, इसी तरह पर மாறாக தமது தவறினால் மனிதன் நஷ்டமடைகிறான். की वजह से இவ்வாறு நாம் அல்லாஹ் தஆலாவுடைய சில பண்புகளை பற்றி தெரியாத காரணத்தினால் கஷ்டம் மற்றும் சோதனைக்குள்ளாகிறோம். அதுவன்றி तकलीफ उठाने और रंज पाने का यही இறைவன் எப்போதும் கருணையும் சிறப்பும் வாய்ந்தவனாவான். உலகில் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் அடைவதன் ரகசியம் நாம் நமது கைகளால் செய்த தவறு, புரிதலின் தீமை ஆகியவற்றால் வருகின்றன. या इल्म नहीं हमें होता சரியாக ஒரு விஷயத்தை புரிய முடியவில்லை அல்லது தெரியவில்லை என்றால் அதனால் துன்பத்திற்கும் சோதனைக்கும் ஆளாகின்றோம். हो जाते हैं। बस கூறினார்கள், இந்த பண்பின் கண்களின் ஒளியால் அல்லாஹ்வை மீண்டும் மீண்டும் அன்பு கொள்பவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாகவும் அளவு கடந்த நன்மை செய்பவனாகவும் பெறுகிறோம். அவனுக்கு அதிகமாக நெருக்கத்தில் இருப்பவர் அவற்றிலிருந்து அதிகமாக பயனடைய வைக்கப்படுகிறார். पर वही होता है இந்த படித்தரம் முத்தகி என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் கிடைக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இடம்பெறுகின்றனர். எந்த அளவுக்கு முத்தகிகள் இறை நெருக்கத்தை பெறுகிறார்களோ में जगह அந்த அளவுக்கு நேர்வழியின் ஒளியிலிருந்து பங்கு கிடைக்கிறது. அவரது அறிவு சிந்தனைகளில் சிறப்பு வகை ஒளி உருவாகி விடுகிறது. और अकल में எந்த அளவுக்கு தூரத்தில் இருப்பாரோ அந்த அளவுக்கு அழிவுக்குள்ளாக்கும் இருள் அவரது இதயத்தையும் மூளையையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. कब्जा कर लेती है। எந்த அளவுக்கெனில் அவர்கள் बुकमुन उम्युन சும்மன் புக்குமுன் ஒம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன் जिल्लत और என்பதை உண்மைப்படுத்தியவாறு मगर उसके बिल இழிவுக்கும் அழிவுக்கும் ஆளாகி விடுகிறார்கள். ஆனால் அதற்கு எதிரில் ஒளி மற்றும் வெளிச்சம் பெற்ற மனிதன் மிக உயர்ந்த வகை நிம்மதியையும் கண்ணியத்தையும் பெறுகிறார். कि या अय्यतुहन नफ्सुल मुतमइन இந்த வகையில் இறைவன் தானே கூறியுள்ளான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன துர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா. ए नफ्स मुतमइन्ना திருப்தியடைந்த ஆன்மாவே, लौटा உனது ரப்பின் பக்கம் திரும்பி வா. और उसका அவனை விரும்பக்கூடியவனுமாவாய், அவனால் விரும்பப்படுபவனுமாவாய். ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருப்தியடைந்த ஆன்மா साथ पाया है। இறைவனுடன் திருப்தி அடைந்தது. இதற்கு விளக்கமும் தந்துள்ளார்கள். சிலர் அரசாங்கத்திடம் சிறிது பெற்று அதில் திருப்தி அடைகிறார்கள். हुकूमत से சிலர் அவர்தம் சந்ததிகள், உறவினர்கள், சுற்றுப்புறத்தாரால் திருப்தி அடைகிறார்கள். के इत्मीनान का जरिया ஆனால் இவை अனைத்தும் औलाद और रिश्तेदार உண்மையான திருப்தியை தரவே முடியாது. मगर ये सब மாறாக தாக நோயுள்ளவர் போன்று இவர்களது தாகம் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கிறது. बल्कि ஆறுதல் கிடைக்காது. मरीज की तरह இறுதியில் மனிதன் जो இந்நோயால் அழிந்து போய் விடுகிறான். इत्मीनान हासिल कर रहे होते हैं, प्यास बढ़ती चली जाती है, तसल्ली नहीं होती। ஆனால் இறைவன் கூறுகின்றான், इंसान எந்த மனிதன் இறை நெருக்கம் பெற்று இந்த மன நிறைவை பெறுவாரோ आता है அவரிடம் அளவு கடந்த செல்வம் இருப்பினும் ताला का कुर्ब पाकर ये அதனை இறைவனுக்கு எதிரில் அணுவளவுக்கும் மதிக்க மாட்டார். बेइंतहा दौलत भी हो तो वो इसको खुदा ताला உலகம் அவரது இலக்காக இருக்காது. उसकी खुदा ताला के मुकाबले में அவர் அசல் நிம்மதியை தேடுகிறார். அது இறைவனிடமே உள்ளது. नहीं होती। वो असल राहत की तलाश करता है। பிறகு அன்னார் கூறினார்கள், खुदा ताला இறைவன் புரிய வைத்துள்ளான், மனிதனது எல்லா நிம்மதியும் फरमाया कि खुदा ताला இறை நெருக்கம் மற்றும் அன்பில்தான் உள்ளது. की तमाम राहत इंसान की खुदा அவன் இந்த தொடர்பை உடைத்துவிட்டு உலகத்துடன் இணைந்து விட்டால் அது நரக வாழ்வுதான். तो ये जहन्नमी जिंदगी है। பிறகு அந்த நரக வாழ்வு பற்றி ஒவ்வொருவரும் இறுதியில் தெரிந்து கொள்கிறார். शख्स इतला அந்த நேரத்தில் அதனை தெரிந்து கொண்டாலும் इस वक्त इतला पावे
பொருள், இன்பம் दफा மற்றும் உலகத்தின் எல்லா தொடர்புகளையும் விட்டுவிட்டு छोड़कर அவரோ அப்போது மரிக்கப் போகிறார். बहरहाल உலகம் நரகம்தான் என்பதை மனிதன் ஒரு நேரம் இல்லாவிடில் ஒரு நேரம் உணரலாம். மரண வேளையில் அவனுக்கு நிச்சயமாக தெரிந்து விடுகிறது. इतला हो इंसान को கூறுகிறார்கள், மிக உயரிய தகுதியை கொண்ட சந்தோஷம் மனிதனுக்கு இறைவனிடமே கிடைக்கிறது. जिससे परे कोई அதனை விட மேலான ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஜன்னத் மறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சொல்லப்படும். ஜன்னத்தை ஜன்னத் என்று கூற காரணம் அது நிஅமத்துகளால் மறைக்கப்பட்டுள்ளது. असल जन्नत खुदा है, அசல் ஜன்னத் இறைவனாவான். तू भी नहीं அவனிடம் எந்த சஞ்சலமும் இல்லை. के எனவே इनामात में சொர்க்கத்தின் அழகிய வெகுமதிகளுள் अल्लाह अकबर ருதுவானும் மின் அல்லாஹ் அக்பர் வைக்கப்பட்டுள்ளது. மனிதன் என்ற நிலையில் ஏதாவது துக்கத்தை அடைகிறான். से किसी न किसी ஆனால் எந்த அளவுக்கு நெருக்கம் பெற்றுக் கொண்டே செல்வானோ, मगर जिस कदर कुर्बे इलाही हासिल करता जाता है தஹல்லுக்கு பி அஹ்லாக்கில்லாஹ்வால் சாயலூட்ட பெறுவானோ, करता जाता है அந்த அளவுக்கு சுகமும் நிம்மதியும் பெறுவான். எந்த அளவுக்கு இறை நெருக்கம் கிடைக்குமோ, இந்நிலையில் கட்டாயமாக அதே அளவுக்கு இறைவனது நிஅமத்துகளில் இருந்து பங்கு பெறுவார். इसी पर दलालत करते हैं। ரஃபா என்பதன் பொருள் पाने की कोशिश இதனைத்தான் சான்று தருகிறது. करते हैं இறைவனது நெருக்கத்தை பெறுபவரின் முடிவை பற்றி கூறுகிறார்கள். और अपनी जिंदगी उसकी राहों में वक्फ करे। ஒரு மனிதன் தனது இருப்பை இறைவனுக்கு முன் வைத்து விடுகிறார். वो सच्चा வாழ்வை அவ்வழியில் அர்ப்பணித்து விடுகிறார். நன்மை செய்வதில் முனைகிறார். ஆகவே இறை நெருக்கம் என்ற ஊற்றுச் சுனையிலிருந்து கூலியை பெறுவார். அவர்களுக்கு அச்சமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அதாவது ஒரு மனிதர் தனது எல்லா ஆற்றல்களையும் இறை வழியில் வைத்து விட்டார் என்றால் सुकून और तमाम जिंदगी हो தூய்மையான முறையில் அவரது ஒவ்வொரு சொல்லும், செயலும், அசைவும், அமைதியும், முழு வாழ்வும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஆகிவிட்டதெனில், உண்மையான நன்மைகளை செய்ய முனைகிறானெனில் அவருக்கு அல்லாஹ் தன்னிடமிருந்து கூலியை தருவான். इलाही का जरिया है। பயம் மற்றும் கவலையிலிருந்து ஈடேற்றம் தருவான். मिसाल துஆவும் இறை நெருக்கம் பெறும் வழியாகும். இது பற்றி கூறுகிறார்கள், துஆ என்பது இனிமையான நீரூற்று போன்றது. அதன் பக்கம் முஃமின் அமர்ந்துள்ளார். அவர் விரும்பும் போது நீர் அருந்த முடியும். इसी तरह ஒரு மீன் எவ்வாறு தண்ணீரின்றி வாழ முடியாதோ அதுபோன்று ஒரு முஃமினின் தண்ணீர் துஆவாகும். அதுவன்றி அவர் உயிருடன் இருக்க முடியாது. ये सही जगह அந்த துஆவுக்கான பொருத்தமான இடம் தொழுகையாகும். அதில்தான் உண்மையில் துஆ செய்ய முடியும். दुआ हो सकती है। फरमाया कि जिसमें वो राहत கூறுகிறார்கள், அதில்தான் அவருக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. नमाज தொழுகையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு மூமினுக்கு கிடைக்கிறது. कि जिसके मुकाबल पर ஒரு உல்லாச பிரியருக்கு முழுமையான மகிழ்ச்சி ஏதேனும் ஒரு தீய நடத்தையர் மூலம் கிடைத்தாலும் அது இதற்கு எதிரில் ஒன்றுமே இல்லை. துஆ மூலம் கிடைக்கிற பெரிய விஷயம் இறை நெருக்கமாகும். दुआ के जरिए ही துஆ மூலமாக மனிதன் இறைவனை நெருங்குகிறான். அவன் நம் மனிதனை தன் பக்கம் ஈர்க்கின்றான். ஆகவே இறை நெருக்கத்தை பெறுவதற்காக தொழுகையின் உரிமைகளை பேணுவது அவசியமாகும். नमाजों का हक अदा करना भी जरूरी அதனை முறைப்படி தொழும்போதுதான் அந்த கடமை நிறைவேறும். இறைவன் எவ்வாறு கூறியுள்ளானோ அவ்வாறு செய்ய வேண்டும். और जिस तरह अल्लाह ताला ने फरमाया उस तरह कीजिए। பிறகு தொழுகை மற்றும் துஆக்களின் பக்கம் கவனம் மூட்டியவாறு மேலும் கூறுகிறார்கள், दिलाते हुए मजीद आप மனிதனது உள்ளத்தில் இறை நெருக்கம் பெற வேண்டும் என்ற வேதனை இருக்க வேண்டும். रसूल का एक அதனால் அவனிடம் जिसकी वजह से उसके नजदीक அவர் ஒரு மதிக்கத்தக்க ஒரு பொருளாக ஆகிவிடுகிறார். அந்த வேதனை அவரது உள்ளத்தில் இல்லையெனில் உலகம் மற்றும் அதில் உள்ளவைகளை பற்றி மட்டுமே வேதனை இருக்கும் என்றால் சிறு அவகாசம் பெற்றவர் அழிந்து விடுகிறார். वो हलाक हो जाएगा। இறைவன் அவகாசம் தர காரணம் அவன் ஹலீம் ஆவான். ஆனால் அவனது சகிப்புத்தன்மையில் இருந்து மனிதன் தான் பயன்பெறாத போது என்ன செய்வது? तो उसे वो क्या करे? ஆகவே அவனுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதுதான் மனிதனுக்கு நற்பெயராகும். कुछ न कुछ जरूर ताल्लुक। இபாதத்தின் தலைமையிடம் உள்ளமாகும். बातों का मरकज दिल है। இபாதத் செய்யத்தான் செய்கிறார், ஆனால் உள்ளம் இறைவன் பக்கம் திரும்பவில்லை என்றால் அந்த இபாதத் எதற்கு பயன்பட போகிறது? எனவே உள்ளம் முழுமையாக அவனிடம் திரும்புவது அவசியமாகும். उसकी तरफ होना பாருங்கள், ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உள்ளன. अल्लाह ताला की रुजू होना जरूरी है। ஆனால் அவற்றில் अब देखो வெறும் சம்பிரதாயமான தொழுகையை தவிர வேறு என்ன இருக்கிறது? मगर सवाए इसके कि इनमें रस्मी அதுபோன்றுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் யகூதிகளின் நிலையும் இருந்தது. सल्लल्लाहु अलैहि वसल्लम के वक्त அவர்களும் சம்பிரதாயமாகவும் வழக்கத்திற்கு ஏற்பவும் தானே இபாதத் செய்தார்கள்.
और दिल का हकीकी मिलान உள்ளத்தில் உண்மையான ஈர்ப்பு என்ற இபாதத்தின் ஜீவன் அதில் ஒருபோதும் இருக்கவில்லை. எனவே இறைவன் அவர்களை சபித்தான். बस इस वक्त भी जो लोग இப்போது இம்மக்கள் உள்ளத்தின் தூய்மைக்காக கவலைப்படவில்லை எனில் आदत के तौर पर वो பழக்க வழக்கத்தால் சம்பிரதாயமாக நூற்றுக்கணக்கான முறை கரணம் போட்டாலும் எந்த பயனும் ஏற்படாது. நற்செயலாகிய தோட்டத்தின் பசுமை உள்ளத்தின் தூய்மையால் ஏற்படுகிறது. कद अफलह मन ज़क्काहा எனவே இறைவன் கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. पाकीज़ा करता है, தமது மனத்தை தூய்மைப்படுத்துபவரே வெற்றி பெறுவார். बल्कि खाक में मिला देगा. எவர் தூய்மைப்படுத்த மாட்டாரோ, மாறாக அதனை மண்ணில் கலந்து விடுவாரோ, இச்சைகளின் குடமாக அதனை ஆக்கி விடுவாரோ, அவர் தோல்வியடைவார். खाने के लिए இறைவன் பக்கம் வருவதற்கு ஆயிரக்கணக்கான தடைகள் உள்ளன என்பதை நாம் மறுக்கவில்லை. ना कोई அது இல்லை என்றால் सबके सब मुसलमान नजर आते हैं. உலகின் பக்கங்களில் இந்து இருக்க மாட்டார், கிறிஸ்தவரும் இருக்க மாட்டார், எல்லாருமே முஸ்லிம்களாக தென்படுவர். ஆனால் அந்த தடைகளை அகற்றுவதும் கூட இறை அருள் கொண்டே நடக்கும். ये आखिरकार बात फिर इस அவனே வாய்ப்பு தர வேண்டும். कि इंसान அதன் மூலம் மனிதன் करे ताकि कुव्वत और ताकत देवे. நன்மையும் தீமையும் பிரித்தறிய முடியும். எனவேதான் கடைசியில் பேச்சு இங்குதான் வந்து நிற்கிறது. की तरफ तो जो दिलाते हुए फरमाते हैं, மனிதன் அவன் பக்கம் திரும்ப வேண்டும், ஆற்றலையும் சக்தியையும் பெறுவதற்காக திரும்ப வேண்டும். பிறகு இறை நெருக்கத்தை பெறுவதற்காக தௌபாவின் பக்கம் கவனமூட்டியவாறு கூறினார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், பாவம் விஷமாகும், அதனை உண்பதால் மனிதன் மரிக்கின்றான். மரணிப்பது மட்டுமின்றி இறைவனது நெருக்கத்தை गुनाह में मुब्तला होता है, பெற முடியாமலும் போகின்றான். होता चला जाता है. அந்த நேமத்தை பெற தகுதி பெற மாட்டான். हालांकि எந்த அளவு பாவத்தால் அவன் பீடிக்கப்படுகிறானோ அந்த அளவுக்கு இறைவனை விட்டு தூரமாகிக் கொண்டே செல்கிறான். இறைவனின் நெருக்கத்தால் அவனுக்கு கிடைக்கின்ற ஒளியிலும் வெளிச்சத்திலும் இருந்து விலகி விடுகிறான். ज्यादा खतरनाक दुश्मन இருளில் மாட்டி எல்லா புறத்திலும் இருந்து ஆபத்துகளிலும் தொல்லைகளிலும் சிக்கிக் கொள்கின்றான். எந்த அளவுக்கெனில் எல்லாவற்றினும் பெரிய எதிரியாகிய ஷேத்தான் அவனை ஆக்கிரமித்து விடுகிறான், उससे फायदा उठाए அவனை அழித்து விடுகிறான். ஆனால் அந்த ஆபத்தான விளைவிலிருந்து தப்புவதற்காக இறைவன் ஒரு ஏற்பாட்டையும் வைத்துள்ளான். மனிதன் அதிலிருந்து பயனடைந்தால் அந்த அழிவின் விளிம்பிலிருந்து தப்புகிறான். ये सच्ची तौबा, ये वो பிறகு இறைவனின் நெருக்கத்தை பெற முடியும். அந்த ஏற்பாடு என்ன? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல் அல்லது உண்மையான தௌபா. உண்மையான தௌபா தான் அந்த ஏற்பாடாகும். கூறுகிறார்கள், இறைவனது பெயர் தவ்வாப் ஆகும், அவனும் திரும்புகிறான். அசல் விஷயம் என்னவென்றால், மனிதன் तो वो अल्लाह ताला से दूर हो जाता है. और பாவம் செய்யும் பொழுது लेकिन जब इंसान மனிதன் அல்லாஹ்வை விட்டு விலகி விடுகின்றான், அல்லாஹ் மனிதனை விட்டு விலகி விடுகின்றான். तो उस करीम ஆனால் மனிதன் திரும்பும் போது தனது பாவத்திற்காக வெட்கி இறைவன் பக்கம் குனியும் போது ரஹீமும் கரீமும் ஆகிய அந்த இறைவனின் கண்ணியமும் எழுச்சியடைகிறது. वो भी बंदे की तरफ அவன் தனது அடியான் பக்கம் கவனம் செலுத்துகின்றான், திரும்புகின்றான். तवाब है, இதனால் அல்லாஹ்வின் பெயரும் தவ்வாப் ஆகும். அவனும் அடியானை நோக்கி ताकि वो उसकी तरफ அவனது தௌபாவை ஏற்றுக்கொண்டவாறு திரும்புகிறான். फरमाते हैं. इस्लाम वही இதனால் அவனது பெயர் தவ்வாப் ஆகும். ஆகவே மனிதன் தனது ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். அதன் மூலம் அவன் அடியான் பக்கம் கருணையுடன் திரும்ப வேண்டும். பிறகு கூறினார்கள், இஸ்லாம் அதையே ஈடேற்றத்தின் வழி என்று கூறுகிறது. உண்மையில் அது இறைவன் தரப்பிலிருந்து ஆரம்ப காலம் முதல் நிர்ணயிக்கப்பட்டது. அது என்னவென்றால், உண்மையான கொள்கைகள் தூய அமல்களில் மூழ்குவது மூலம் बस जिस அவனது நெருக்கத்தை தேட வேண்டும். அவனது நெருக்கமும் திருப்தியும் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவனை விட்டு விலகுவதனாலும் அவனது கோபத்தாலும் எல்லா தண்டனைகளும் வருகின்றன. से नजदीक हो जाता है और उसी को राजी कर लेता है. ஆகவே எப்போது மனிதன் உண்மையான தௌபாவை உண்மையான வழியில் மேற்கொள்வானோ, बिल्कुल इलाही के रसूल के உண்மையான வழி நடப்பவனாக ஆவானோ, तौर पर हमारे साले बजाने की तरफ तो जो உண்மையான தௌஹீதை ஒப்புக்கொள்வானோ, साले அப்போது இறைவனுக்கு அருகில் வருகிறான், அவனை திருப்தி செய்கிறான். அப்போது துன்பங்கள் அவனை விட்டு அகற்றப்படுகின்றன. பிறகு இறை நெருக்கத்தை பெறுவதற்காக பொதுவாக அமலே சாலிஹா செய்வதன் பக்கம் கவனமூட்டியவாறு என்னார் கூறுகிறார்கள். ஆமலே சாலி பெரும் நேமத்தாகும். இறைவன் ஆமலே சாலிஹா மூலம் திருப்தி அடைகின்றான். आखिरी खैर में मुक्ति होती ஏகனாகிய பெருந்தகையின் நெருக்கம் கிடைக்கிறது, है और अमल साले को अपने அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது.
ஆனால் எவ்வாறு மதுவின் கடைசி பகுதியில் போதை இருக்குமோ அதுபோன்று ஆமலே சாலிஹாவின் பரக்கத்துகள் அதன் கடைசி நன்மையில் மறைந்துள்ளன. ஒருவர் கடைசி வரை போய்விட்டால், ஆமாலே சாலிஹாவை அதன் முடிவு வரை கொண்டு போய்விட்டால், அவர் அந்த பரக்கத்துகளால் மகிழ்ச்சியூட்டப்படுவார். ஆனால் ஒருவர் இடையில் ஆமாலே சாலிஹாவை விட்டுவிட்டு சேர வேண்டிய கடைசி நிலை வரை கொண்டு சேர்க்க மாட்டாரோ, அவர் அந்த பரக்கத்துகளில் இருந்து விலக்கப்பட்டு விடுவார். கூறுகிறார்கள், நான் இதனை அறிந்துள்ளேன். மோமீன் தூய்மைப்படுத்தப்படுகிறார். அவரிடம் மலக்குகளின் நிறம் வந்து விடுகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாகுமோ அந்த அளவுக்கு அவர் இறைவனது வார்த்தைகளை கேட்கிறார். அதனால் ஆறுதல் பெறுகிறார். உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது உள்ளத்தில் சிந்தனை செய்யுங்கள். இந்த நிலை உங்களுக்கு கிடைத்துள்ளதா? நான் உண்மையாகவே கூறுகிறேன், நீங்கள் பழத்தின் தொலியின் மீது திருப்தி கொள்கிறீர்கள். ஆனால் அது ஒரு பொருட்டே அல்ல. இறைவன் சத்தை விரும்புகிறான். எனது வேலையாவது வெளிப்புறத்தில் இருந்து இஸ்லாத்தின் மீது செய்யப்படும் தாக்குதல்களை தடுப்பது போன்றே உட்புறத்தில் முஸ்லிம்களிடம் இஸ்லாத்தின் உண்மை நிலையையும் உயிரையும் உருவாக்குவதுமாகும். மேலும் கூறினார்கள், மனிதனது கண்ணியம் இதிலேயே உள்ளது. இதுவே பெரும் செல்வமாகும். இது அல்லாஹ்வின் நெருக்கம் பெறுவது. இறைவன் நெருக்கமானவனாகும் போது இறைவனுடைய ஆயிரக்கணக்கான பரக்கத்துகளை அவருக்கு இறக்குகிறான். பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் அவர் மீது பரக்கத்துகளை இறக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறியடிக்க குறைஷிகள் எந்த அளவு ஆவேசம் கொண்டார்கள். அவர்கள் ஒரு சமுதாயம். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தன்னந்தனியராக இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், யார் ஜெயித்தார்கள், யார் வெற்றி பெற்றார்கள். உதவியும் ஒத்தாசையும் இறைவனது நெருக்கம் பெற்றவர்களுக்கு பெரும் அடையாளமாகும். பிறகு நமக்கு இறை நெருக்கம் பெறுவதன் பக்கம் கவனமூட்டியவாறு கூறினார்கள், இறைவனது சாபத்திற்கு மிகவும் அஞ்சுங்கள். அவன் பரிசுத்தமானவனும் ரோஷமிக்கவனும் ஆவான். தீய நடத்தையுள்ளவன் இறை நெருக்கம் பெற முடியாது. அகம்பாவம் கொண்டவன் இறை நெருக்கம் பெற முடியாது. அநீதி இழைப்பவன் இறைவனது நெருக்கம் பெற முடியாது. மோசடிக்காரன் இறைவனது நெருக்கம் பெற முடியாது. அவனது பெயருக்காக எவர் ரோஷம் கொள்வதில்லையோ அவரும் அவனது நெருக்கம் பெற முடியாது. உலகின் மீது நாய்களைப் போன்றும் கழுகுகளைப் போன்றும் எறும்புகளைப் போன்றும் விழுகின்றார்கள். உலகை கொண்டே நிம்மதியடைந்திருப்பவர்கள் அவர்களும் இறைவனது நெருக்கத்தை பெற முடியாது. ஒவ்வொரு தூய்மையற்ற கண்ணும் அவனை விட்டு தூரமாக உள்ளது. ஒவ்வொரு தூய்மையற்ற உள்ளமும் அவனை அறியாமல் உள்ளது. அவனுக்காக எவர் நெருப்பில் இருப்பாரோ அவர் நெருப்பிலிருந்து ஈடேற்றம் பெறுவார். அவனுக்காக அழுபவர் சிரிப்பார். எவர் அவனுக்காக உலகை முறித்து விடுவாரோ அது அவருக்கு கிடைக்கும். நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் முழுமையான உள்ளத்துடன் விரைந்து அடி வைத்து இறைவனது நண்பராகுங்கள். அவனும் உங்கள் நண்பனாவான். உங்கள் கீழுள்ளோர் மனைவியர் உங்கள் ஏழை சகோதரர் மீது கருணை காட்டுங்கள். அதன் மூலம் வானத்தில் உங்கள் மீது கருணை காட்டப்படும். நீங்கள் முழுக்க முழுக்க அவனுக்காக ஆகிவிடுங்கள். அவனும் உங்களுக்காக ஆகிவிடுவான். பிறகு தனது நெருக்கத்தில் இருப்போருக்காக இறைவன் எவ்வாறு தனது ரோஷத்தை காட்டுகிறான், எவ்வாறு எதிரிகளை முறியடிக்கிறான் என்பது பற்றி கூறுகிறார்கள். இப்போது இழிவுபடுத்தலும் எள்ளி நகையாடலும் எல்லையை தொட்டுவிட்டது. இறை விருப்பத்தில் எவ்வளவு சோதிக்கப்பட வேண்டும் என்று இருந்ததோ அது நடந்துவிட்டது. அந்நிலையில் இறைவனது ரோஷம் தனது நண்பருக்காக ஆவேசத்துடன் எழுகிறது. இறைவன் அவர் பக்கம் பார்க்கிறான். அவரை அநீதி இழைக்கப்பட்டவராக காணுகின்றான். அவர் வசைமொழியப்படுபவராக காணுகின்றான். ஏசப்படுகிறார், காஃபிர் என்று கூறப்படுகிறார். அநீதியாளர்களின் கைகளால் தொல்லை கொடுக்கப்படுகிறார். பிறகு இறைவனது தனது நடைமுறையை காட்டுவதற்காக எழுகின்றான். தனது ரஹமத்தை மேலும் காட்டுவதற்காகவும் தனது நல்லடியாருக்கு உதவி செய்வதற்காகவும் எழுகின்றான். அவரது உள்ளத்தில் முழுமையான முறையில் இறைவன் பக்கம் திரும்புமாறு தூண்டுதலை போடுகிறான். காலையிலும் மாலையிலும் அவன் பக்கம் திரும்பவும் செய்கிறான். இவ்வாறுதான் அவனது நடைமுறை அவனது நெருக்கமானவர்களின் பொருட்டு செல்கிறது. இறுதியில் செல்வமும் உதவியும் அவருக்கு கிடைக்கிறது. இறைவன் அவரது எதிரிகளை சிங்கங்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் தீவனமாக்கி போடுகிறான்.
இவ்வாறு சுன்னத்துல்லா தமது தூய அடியார்கள் மீது செயல்படுகிறது. அவர்கள் வீணாக்கப்படுவதில்லை, அவர்கள் பரக்கத்து செய்யப்படுகின்றனர், அவர்கள் இழிவு செய்யப்படுவதில்லை, பெருமைப்படுத்தப்படுகின்றனர். ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடனும் இறைவனது நடைமுறை இவ்வாறுதான் இருந்தது என்று நாம் பார்த்துள்ளோம். இதில் சந்தேகமில்லை. எதிரிகளை இறைவன் இழிவுபடுத்தினான். ஒரு முறை இருமுறை அல்ல, மீண்டும் மீண்டும் பல முறை பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகளில் அகமதியத்தின் எதிரிகளின் இழிவும் அவமானமும் அடைவதை நாம் பார்த்தோம். இன்னும் நாம் இக்காட்சியை பார்க்கிறோம். பிறகு ஜமாத் அன்பர்களுக்கு, குறிப்பாக பாகிஸ்தான் அகமதிகளுக்கு கவனம் ஊட்ட விரும்புகின்றேன். அகமதிய எதிரிகளுக்கு எதிரில் இறைவனின் பிரம்பு கண்டிப்பாக இயங்கும், கண்டிப்பாக இயங்கும் இன்ஷா அல்லாஹ். சிறு வட்டத்தில் அதனை நாம் பார்க்கவும் செய்கிறோம், பார்த்து வருகிறோம். பரந்தளவில் நாம் விரைவில் இக்காட்சியை காண உள்ளோம். பாகிஸ்தானில் உள்ள ஒவ்வொரு அகமதியும், பாகிஸ்தானுடன் தொடர்புடைய ஒவ்வொரு அகமதியும் இறை தொடர்பில் மேலும் வளர்ச்சி பெறுவது அவசியமாகும். ஆக உலகத்தை பின்னால் விட்டுவிட்டு இறைவனின் நெருக்கத்தில் முன்னேறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் அக்காட்சியை நாம் விரைவில் காண முடியும். பொதுவாக உலகில் உள்ள அகமதிகளிடம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. அதன் மூலம் உலகை விட்டு ஷைத்தானின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். அல்லாஹ் தாலாவின் நெருக்கம் பெற்றோரின் ஆட்சி உலகில் நிலை பெற வேண்டும். அல்லாஹ் தாலா நம்மை இந்த துஆவை செய்வதற்கும் வாய்ப்பு தருவானாக. அல்லாஹ்வுடன் நெருக்கம் பெற்றோருடன் சேர்வதற்கும் வாய்ப்பு அளிப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.